நீ விரும்பியவருக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ நீ விரும்பியவரை உன்வசம் வருவதற்கான நிலைமையை இந்த தாய் உனக்காக உருவாக்கித்தான் தரப்போகிறேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் மாற்றம் எதனால் என்னால் இங்கு மாறிவிடாதா என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். அந்த ஏக்கத்திற்கான தீர்வை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு எது சிறந்ததோ, எது என்று உனக்கு நிரந்தரமானது என்று நினைக்கின்றாயோ அதை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு தர வேண்டியதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் உனக்கு தர வேண்டும் என்று இந்த தாய் நான் உறுதியாக நினைத்து விட்ட பிறகும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் கூட உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. நான் நினைத்து விட்டால் இனி நான் தந்தே தீர்வேன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைக்காதே. எல்லாம் நல்லபடியாகத்தான் என் தாயின் அருளோடு நடக்கப் போகிறது என்று சிந்தித்துக்கொள். எதுவுமே உன் கையில் இல்லை. நீ என்னை சரணடைந்து விட்ட பிறகு உன் பொறுப்பை பற்றி யோசிக்காதே. உன் பொறுப்பைத்தான் என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாயே. அதன் பிறகும் சற்றும் என் தங்கமே உன் மனதில் இங்கு கலக்கமடைந்து கொண்டு இருக்கின்றாய். நான் பார்த்து கொள்கிறேன். என் வாக்கு பொய்க்காது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். என் கண்ணே, உன் வாழ்க்கையில் எல்லாம் இப்பொழுது மிகப்பெரும் வெற்றியை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. இதோ நீ இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து இருக்கும்போது உன் மனதில் இங்கு என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் இங்கு சலனம் கொள்ளாதே. சர்வமும் சதா காலமும் என்னை மட்டுமே நினைக்கின்ற என் பிள்ளையை உன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே. நான் தான் உன் உலகம் என்று என்னை நோக்கி வந்து விட்டாய். அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசிக்கின்றாய். உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன். என் குழந்தைக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய இங்கு தயாராகிவிட்டேன். உனக்காக உன் குடும்பத்தை அனைவரையும் என் பாதுகாப்பு அரணுக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கைக்குள் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று நீ பொறுத்திருந்து பார். நீ என்ன கேட்டாயோ, என்னிடம் எதை கேட்டாயோ அதை நிரந்தரமாக்கத்தான் தரப்போகிறேன். அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்கத்தான் போகிறாய். எதுவும் இல்லை, யாரும் இல்லை என்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய அற்புதத்தை காணப்போகும் நேரம் வந்து விட்டது. அதிசயத்தை காணப்போகும் நேரம் வந்து விட்டது. உன் உணர்வுக்குள் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இனியேனும் அதை தவற விடாதே. நீ நினைக்கின்ற வாழ்க்கையை உன்னை வந்து சரணடையும் போது நிச்சயம் இந்த தாய் இருக்கின்றாள் என்ற உண்மை உணரத்தான் போகிறாய். என் குழந்தையே, நீ அழுகின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் உன்னை கண்டும் காணாமலும் சென்று விடுவேனா? உன் வாழ்க்கையை பற்றி உன்னை விட எனக்கு நிறைய புரிதலும் தேவையும் இருக்கின்றது. அந்த புரிதலோடு உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு காத்திரு. நான் உன்னோடு தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ மனம் கலங்கிக் கொண்டே இருந்தால் உன் காரியத்தில் நீ கவனத்தை செலுத்த முடியாது. அதனால் நான் சொல்வதை மட்டும் நீ கவனமாக கேள். என் பிள்ளைகள், வெற்றியின் நோக்கில் நீ அடியெடுத்து வைக்கும் அடுத்தடுத்த படிக்கட்டில் ஏறும் இந்த நிலையானது உன் வாழ்க்கையை சரிசமமாக அங்கு ஏற்றுக்கொள்ளத்தான் நான் வந்து இருக்கிறேன். வெற்றியின் தோல்வியும் நீ அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நடக்குமோ நடக்காதா என்று யோசித்தும் சிந்தனை செய்தும் கொண்டிருக்கின்றாய். சந்தேகத்தெல்லாம் தூர ஒதுக்கி வைத்து விட்டு அதையெல்லாம் விட்டு ஒழித்து விட்டு நடக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை நீ கடந்து வந்து கொண்டே இரு. மனதில் இருக்கின்ற விஷயத்திற்கு தெளிவுரை கொடுப்பதற்கும் விளக்க உரை கொடுப்பதற்கும் முன்னுரையோடு நான் வந்து இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே நடக்குமா என்ற நீ அத்தியாயத்தை தொடங்கியிருக்கின்றாய். நடக்கும் என்ற புதிய அத்தியாயத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய். நடக்கும் என்ற புதிய அத்தியாயத்தில் உன் துவக்கத்தை நான் புதிய அத்தியாயத்தோடு துவங்கி வைத்து இருக்கும் போது அதில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சோதனை சோதனை என்று சொல்கின்றாயே, அந்த சோதனை எப்படி வந்தது? உன் எண்ணத்தின் தேடல்களில் தான் வந்து கொண்டிருக்கின்ற
இருக்கின்றது. அந்த எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொண்டு உன் மனதை தூய்மையாக்கு. உன் மனதில் இருக்கின்ற செயல்களை எல்லாம் நான் உனக்காகவே அங்கு உறுதியாக்கி இருக்கின்றேன். என் மீது பாரத்தை போட்டு செய்யும் காரியமானது நிச்சயமாக வெற்றியை தான் கொடுக்க போகிறது. அப்படி இருக்கும்போது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் நீ வேறுபாட்டிற்குள் இருக்காதே. எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒன்றை கவனக்குறைவாக செய்து கொண்டே இருக்கின்றாய். அது எதனால் இப்படி நிகழ்கிறது தெரியுமா? அது உன் கோபத்தால் அல்ல, உன் மௌனத்தால் அல்ல, உன் பதற்றத்தால் வந்த விளைவுதான். வெற்றி என்னும் ஒன்று உன்னை விட்டு தள்ளிக்கொண்டே போகிறது. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு, வெற்றியை பெறுவதற்கு முன்பு அந்த விஷயத்தில் பயத்துடனும் பதற்றத்துடனும் இருப்பது ஒரு கவனமாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கில் காரியத்தை செய்ய முற்படும் போது நீ ஏன் தங்க பிள்ளையே அந்த காரியத்தில் இறங்குவதற்கு செய்து கொண்டு இருக்கும் போதே நீ அங்கு பயத்துடனே இருந்தால் உன் கவனத்தை எப்படி செலுத்த முடியும் என்று தான் சொல்கிறேன். நீ நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று என்று நினைத்தால் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். எது என் கையில் தருவதற்கு இந்த வாராகி உத்தரவு இட்டு இருக்கின்றாளோ அது என் கையில் தானாக வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது. நிச்சயமாக அதை வைத்துக்கொண்டு நான் அடுத்தடுத்த நிலையை அடைவதோடு மட்டுமல்லாமல் என் வெற்றியை நான் தீர்மானிக்கத்தான் போகிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் சந்தோஷங்கள் எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய். நானோ உன் சந்தோஷத்தை நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் தருவதற்காக காத்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் அங்கு இடிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அங்கு அதிர்ச்சியோடு மட்டுமல்லாமல் ரணத்தையும் போராட்டத்தையும் தந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே. அந்த ரணங்களும் போராட்டங்களும் நான் உன் வாழ்க்கையில் அனுமதித்ததுதான், இல்லை என்று சொன்னது இல்லை. ஆனால் யார் இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள், எதற்காக இப்படியெல்லாம் நான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்ற வினையே அங்கு விதைக்கத்தான் வந்திருக்கின்றேன். இந்த விதையின் அனுபவத்தை பெற வேண்டிய நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். இதன் இறுதியில் வெற்றி கிடைக்குமோ என்று யோசிப்பதை விட உனக்கான அனுபவங்கள் நிறைந்திருக்கும் என் கண்ணின் மணியே. அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீ அங்கு அந்த அனுபவத்தை பெற்ற பின்பு ஆனந்த கண்ணீரில் நன்றியை மட்டும்தான் கூறப்போகிறாய். பல ஆச்சரியம் நிறைந்த திருப்பங்களும் பல ஆச்சரியம் நிறைந்த சந்தோஷங்களும் நீ எதிர்பார்க்க முடியவே முடியாத, நடக்கவே நடக்காதோ என்று நினைத்த இந்த அதிர்ச்சியை தரத்தான் போகிறேன். இந்த விதைக்கும் எண்ணத்திலே நான் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை சரி நிகழ்த்தி தரும் பொழுது யார் யாரை பற்றி எல்லாம் கலங்காதே. அவர்கள் செய்வார்களா இவர்கள் செய்வார்களா என்று எண்ணாதே. யார் என்ன செய்தாலும் நான் உனக்கான வாழ்க்கையை தருவது இந்த வாராகி, உன் வெற்றி வாராகி என்பதில் நிலைநிறுத்திக்கொள். வெற்றி உனக்காக காத்திரு. நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய்? கண் கலங்கிய நீரோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் கவலைகளுக்கான தீர்வை நான் இங்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, யாரும் யாருக்காக இங்கு வருவதில்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் என் செல்ல பிள்ளை அழைப்பதற்கு உள்ளதாகவே நீ கேட்கின்ற இந்த தருணத்திலே உனக்காக உன் தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மறந்தும் மறுத்தும் விடாதே. என் தங்கமே, உன் மனதில் இருப்பதை நான் புரிந்தும் அறிந்தும் விட்டேன். இனி எந்த ஒரு கலக்கத்தையும் நீ வைத்து கொள்ளாது. நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உனக்கு அதிசயத்தின் மாற்றத்தினை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை உனதாக்க நான் வந்து கொண்டு இருக்கும்போது, நீ நினைத்த வாழ்க்கை உனக்காக வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும்போது எப்படியாவது உன் வாழ்க்கை மாறி நின்ற தருணத்தோடு இருந்து கொள். எவ்வளவு நாளைக்கு என்று யோசிப்பதை விட எவ்வளவு நாட்கள் ஆனாலும் என் தாய் எனக்கானதை நடத்தி தருவாள், எனக்கானதை இங்கு நிரந்தரமாக்கி தருவாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. மாற்றத்தை துணிச்சலோடு ஏற்றுக்கொள். அந்த துணிச்சலை எதிர்நீச்சல் போட்டு போராடு. உன் எதிர்நீச்சலுக்கான பலனை நான் தரத்தான் போகிறேன். யாரோ ஒருவர் அப்படி சொல்லிவிட்டார், இப்படி சொல்லிவிட்டார், முடியவே முடியாது என்று நீயாகவே இங்கு எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்காது. யார் எப்படி சொன்னாலும் சரி, உனக்கு வாழ்க்கையை முழுமையாக்க வந்து இருக்கும்போது நீ நினைத்த காரியம்
நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் இப்பொழுது நல்லதாகத்தான் நடக்கும். என் தங்கமே, எவ்வளவு பெரிய சோதனையை தந்தாலும் அதிலிருந்து மீட்டுக்கொள்கின்ற பக்குவத்தை என் தாய் தருவாள் என்ற நம்பிக்கைக்குள் வரும்போது என் பிள்ளை, நான் உன்னை எப்படி காயப்படுத்துவேன்? வெற்றியே உனக்கு நிரந்தரமாக்கத்தான் போகிறேன். நீ நினைத்த வாழ்க்கை நடக்கத்தான் போகிறது. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.